நாள் 2, வாரம் 2, மாதம் 2. வணக்கம் நண்பர்களே, திரும்பவும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த காணொலியில் பார்க்க போகிறது 11ஆம் பாடத்துடைய சண்டை பிரிவை பார்க்க போகிறோம். சரி, முன்னாடி வந்து பார்த்த படம் இல்லையா, பாடம் மறியல் படம், ஏர் படம், இறங்கு படம், அது படம் இல்லையா. இப்போ வந்து அதோடைய சண்டை பிரிவை பார்க்க போகிறோம். சரிங்களா, அது மாதிரி சின்ன விஷயம், நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 கணக்கு இருக்குது. சரியா, இந்த கணக்கு பிரகாரம் நம்ம வந்து உடம்பை வந்து பாதுகாத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து 25% ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா, நாள் 2, ஒரு நாளைக்கு 2 வாட்டி கம்பல்சரி கழிவை கழிச்சே ஆகணும். மோஷன், அந்த மோஷன் வந்து கழிவு வந்து கழிச்சே ஆகணும் ஒரு நாளைக்கு 2 தடவை. சரிங்களா, இது நாள் 2. வாரம் 2, வாரத்துக்கு 2 வாட்டி கம்பல்சரி நம்ம உடம்பு வந்து காயப்படணும், வயிற்ற காயப்படணும். சரிங்களா, வயிற்ற காயப்பட்டே ஆகணும். வாரத்துக்கு 2 நாள் மட்டும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி விரதம் இருப்பாங்க இல்லையா. அந்த விரதம் சயின்டிஃபிக் ரீதியாக உண்மையான சில விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக மாற்றினால அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையே சொல்லப்போனால் வாரத்துக்கு 2 நாள் ஒரு பொழுது மட்டும், ஒரு வேளை மட்டும் வயிற்ற காயப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, இது வாரம் 2. மாதம் 2, மாதத்துக்கு 2 வாட்டி கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாகணும். சரிங்களா, நம்ம இந்தியன் கிளைமேட் ஹீட்டான கிளைமேட் இல்லையா, அந்த ஹீட்டான கிளைமேட்டுக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா உடம்பு வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும், நார்மலாக இருக்கும். இல்லை தேவையில்லாத வயிற்று போக்கெல்லாம் தேவையில்லாமல் வரும். இது மாதம் 2. சரிங்களா, வருடம் 2, வருஷத்துக்கு 2 வாட்டி கம்பல்சரி நம்ம வயிற்றை வந்து லூஸ் மோஷன் டேப்லெட் போட்டு நம்ம லூஸ் மோஷன் கிளியர் பண்ணி விட்டுருவோம். வருஷத்துக்கு 2 வாட்டி நம்ம இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. விளக்கெண்ணெய் வாயில ஊற்றி விட்டு ஃபுல்லாக வந்து கழிச்சுருவாங்க, லூஸ் மோஷன் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போனோம்னா டேப்லெட் கிடைக்கும், மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா டேப்லெட் இருக்கு. அந்த டேப்லெட் போட்டிங்கன்னா லூஸ் மோஷன் கிளியர் ஆகிடும். சரிங்களா, அது வருஷத்துக்கு 2 வாட்டி, இப்போ 6 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு கம்பல்சரி பண்ணணும். இதுமாதிரி பண்ணிங்கன்னா உடம்பு வந்து 25%, 25% ஆரோக்கியமாக இருக்கும். மீதி 25% வந்து முறையான பயிற்சி, உடல் பயிற்சி வகைகள். சரிங்களா, மீதி 25% வந்து முறையான உணவு பழக்க வழக்கங்கள். சரிங்களா, மீதி 25% நம்முடைய பழக்க வழக்கங்கள். நம்முடைய பழக்கம், இது 4மே சேர்ந்து தான் 100% உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா, இப்போ 14ஆம் பாடத்துடைய சண்டை பாடத்தை இப்போ பார்க்க போறீங்க. பாருங்க, இப்போ முதல்ல இவர் பாடம் பண்ண போறாரு, நான் மறியல் பண்ண போறேன். சரிங்களா, முதல்ல மெதுவாக பண்றோம். பாருங்க, நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஏறி அவர் நெத்தி போட்டு, சைடு நெத்தி போட்டு அடிக்க போறேன். சரிங்களா, பக்கத்து நெத்தி போட்டு அடிக்கிறேன், பகுலத்து அடிக்கிறார். அப்படியே கம்பு மடக்கி அமுக்கி வந்து கடை இங்க அடி முன்னாச்சா. இப்போ கீழே வச்சுதான் அவர் ஏறாரு, இறங்க பாருங்க. வா, ஆறு. இப்ப மேல் விஷயம் அடிக்கிறேன், அது தடுத்து அடி போறா பாருங்க. இங்க அடிக்கிறேன், இடுப்பு அடிக்கிறேன், தடுத்து அடி வர்றாரு, ஏறாரு. சரியா, இப்ப சுற்றுக்கால் மேல் வச்சு போறோம். சரியா, பாருங்க, 1, 2, 3 அப்படி இந்த பக்கம் 1, 2, 3. வாரத்துல 4 வரும், சண்டையில மட்டும் 2 மட்டும் பண்றோம். சரியா, இப்போ தூக்கி தலைக்கு அடிக்கிறேன், தடுத்து திரும்பி குத்த இருப்பாங்க. இங்க தலைக்கு தடுத்து திரும்பி குத்த எடுத்து எடுக்கிறேன். புரிஞ்சுச்சா, அப்படி நான் ஏறுறேன், அவர் இறங்குறாரு, திரும்புறாரு. இப்ப தலைக்கு அடிக்க போறேன், தலைக்கு அடிச்சு தடுக்கிற பாருங்க, தடுத்து இங்க வர்றாரு, கால் அடிக்க போறேன், உருட்டு பிளாக். அடுத்து தலைக்கு அடிக்கிறேன், தலை. இது பாடம். சரிங்களா, இது பாருங்க, இது வந்து ஃபைட், கொஞ்சம் சண்டையா பண்றோம், கொஞ்சம் வேகமா, ரொம்ப வேகமா, கொஞ்சம் வேகமா பண்றோம். ஸ்டார்ட். வா கிளச்சு, ஹார்ட், பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ இதே மாத்தி, இப்போ நான் பாடம் பண்ண போறேன், அவர் மறுபடியும் பண்ண போறாரு. அப்படியே மாத்தி பண்றேன் பாருங்க. ரெடி, நல்ல முடியும். ரெடியா, பொறுமையா பண்றேன் பாருங்க. அடி அமுக்கி அடிச்சு கிழிச்சு பேசா வாங்க தலைக்கு போடு, குத்து, ஏறிவா,
பார்த்தீங்களா நண்பர்களே 14ஆம் பாடத்தை பாடமாக பார்த்தோம், தனித்தனி பாடமாக பார்த்தோம், சண்டே பாடமாக பார்த்துட்டோம். சரியா நண்பர்களே, வருங்க 2026 தேர்தலில் நாம் வந்து எல்லாருமே சேர்ந்து விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.